கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15 20 வசனங்களுக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15 20. ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே பிரித்தெடுத்ததின் நோக்கமே கிறிஸ்துவை பூரணமாய் எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையில் ராஜரீகம் பண்ணுவதற்கும், அதாவது நம்மளை ஃபுல்லா லீட் பண்றதுக்கும், நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கும், நம்மளை பிளஸ் பண்றதுக்காகவும் தான் ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை ஆளுகை செய்ய, நம்மை வழிநடத்துவதற்காக தான் தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆசீர்வாதம் எப்படி வரும் அப்படின்னா, பூரணமான அர்ப்பணிப்பு, தேவனுடைய நடத்துதலுக்கு, அதாவது இயேசுவை ரசிப்பதை மட்டும் வைத்துக் கொள்வதில்லை, இயேசுவினுடைய போதனைகளுக்கு, அவருடைய வழிநடத்துதலுக்கு, அவருடைய ஆலோசனைகளுக்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்து கீழ்ப்படுகிறதின் மூலம் நாம் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பூரண நிறைவான இடத்தை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழவே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் என் கூட இதை ஒத்துக்கிறீங்க? ஆமென். கிறிஸ்து எனக்கு வேணும், ஆனா நான் தான் வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் நம்மள என்ன பண்ணல, தெரிஞ்சிக்கல. என்ன பார்க்கிறவங்க கிறிஸ்துவ பார்க்கணுங்கிறத, கிறிஸ்துவ பார்க்கணுங்கிறதுக்காக தான் அவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள் இருந்து நான் வெளிப்படணுங்கிறதுக்காக இல்ல, கிறிஸ்து என்னிலே வெளிப்பட்டு நான் அவருக்கு அர்ப்பணித்தவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அவருக்கு பின்னாடி இருந்து அவரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவினுடைய சுப்ரமசி அப்படின்னா அவர் என்றென்றைக்கும் நிலையாய் இருக்கிற தேவன். ஆமென். அவர் என்றென்றைக்கும் மாறாத தேவன். அவர் எப்பொழுதும் உறுதியாய் ஒரே நிலையில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதனாலதான் அவருடைய வழிநடத்துதல் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம வாழுற உலகம் மாறிக்கிட்டு இருக்கா, நம்ம சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு. மாறுதா? நம்முடைய மனசும் மாறிட்டேதான் இருக்கு. நம்முடைய செயல்பாடு மாறிக்கிட்டு இருக்கு, பழக்க வழக்கங்கள் மாறிக்கிட்டு இருக்கு, நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் மாறிக்கிட்டு இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்ப மாறாத ஒண்ணுதான் சரியான வழியில நம்மள நடத்த முடியும். மாறாத ஒருவர் கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. அவர் மாறுறதில்ல, அவர் வார்த்தை மாறுறதில்ல, அவருடைய வாக்குத்தத்தம் மாறுகிறதில்ல, அவருடைய வழிநடத்துதல் மாறுறதில்ல, அவருடைய ஆலோசனைகள் மாறுறதில்ல, அவருடைய ஆசீர்வாதமும் மாறுகிறதில்ல, அவருடைய வல்லமையும் குறைந்து போகிறதில்ல. அப்ப அவர் நம்மளை வழிநடத்துறதுக்கு அவர் எப்படி எல்லாம் இருக்கிறார்னு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அடுத்து எந்த விதத்தில் நாம் அர்ப்பணித்தால் அவரால் வழிநடத்தப்பட முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு இது சபைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தேவையான ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம பண்ற ஜெபம் ஆண்டவரை மாத்தாது, நம்மளதான் மாத்தும். ஆமென். நம்ம எடுக்கிற உபவாசம் ஆண்டவரை மாத்தாது, நம்மளதான் மாத்தும். நம்ம அறிக்கை செய்கிற விண்ணப்பங்கள் ஆண்டவரை மாத்தாது, நம்மளதான் மாத்தும். ஏன்? அவரை போல மாறுறதுக்காக தான் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்ம நினைக்கிற மாதிரி அவர் மாறுறதுக்காக அவர் நம்மளை தெரிஞ்சுக்கல. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அவரை போல மாறுறதுக்காக தான் இந்த உலகத்துல நம்மள அவர் பிரித்தெடுத்து இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை நான் இயேசுவை போல மாறணும்? ஆமென். இயேசுவை போல மாறணும்னு, இயேசுவின் வழியில நடக்காமல் இயேசுவை போல மாறணும்னு, என்னுடைய சௌகரியத்திற்கு, என்னுடைய கம்ஃபர்ட்
சப்போர்ட்டுக்கு நான் வாழ்ந்தா இயேசுவை போல நான் மாற முடியாது. வேதத்திற்கு நான் கீழ்ப்படுகிற மனிதனாய் மனுஷியாய் இருக்க வேண்டும். கொலோசியர் 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெயருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஆமென். ஹalleluya. போதும். இந்த வசனத்தையே திரும்பி திரும்பி நம்ம படிச்சோம்னா நம்ம என் பிரசங்கம் பிரசங்கம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இந்த வேதம் என்ன சொல்லுது? முதலாவது, இந்த மகிமை பொருந்தியவர் ஒரு நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? வானத்தில் இருக்கிற தேவனுடைய எப்படி வெளிப்பாடாய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம எப்படிப்பட்டவராய் புரிந்து கொள்ள வேண்டும்? அண்ட சராசரங்களையும் படைத்த படைப்பில் வார்த்தையா இருந்த அந்த வார்த்தையின் வல்லமையினாலே எல்லாவற்றையும் உருவாக்கின இந்த கிறிஸ்து யாரு? நமக்கு சபைக்கு தலையாய் மரித்தோர்களில் இருந்து எழுந்த முதல் பேரானவராய் இருக்கிறார். அப்ப இது எதுவுமே இந்த எந்த காரியங்களுக்குள்ளுமே நம்ம கடந்து போகல. செத்த பிறகு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆமென். பரலோகத்துல என்ன இருக்கு நமக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். பரிசுத்தமா எப்படி வாழறதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா அவர் காண்பித்து போயிருக்கிறார். பிதாவை யாரும் பார்க்கல, ஆனா அவரை பார்த்தவர்கள் பிதாவை கண்டு கொண்டார்கள், கண்டு கொள்வார்கள் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த 4 காரியமும் கிறிஸ்துவில் காணப்படுகிறது. பிதாவின் வெளிப்பாடாக கிறிஸ்துவில் காணப்படுகிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்மிடத்தில் இவைகள் காணப்படுகிறதா? காணப்பட வேண்டும். அதுதான் கிரைஸ்ட் லைக்னஸ். அதுதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் காணப்படாமல் இருக்கிற, அதாவது வானங்களில் இருக்கிற தேவனுடைய என்னவா இருக்கிறாரு? தற்சொரூபமா இருக்கிறார். அப்படியே தேவனை வெளிப்படுத்துகிற அவராய் இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ள இருக்கிற நாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படியே இயேசு வெளிப்படுத்தணும். ஆமென். இயேசு கிறிஸ்து அதான் கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய தற்சொரூபமாய் இயேசு இருக்கிறார். கிறிஸ்துவின் தற்சொரூபமாய் நாம். தற்சொரூபம்னா என்னது? நம்ம முகத்துல நம்ம கண்ணாடியில பார்க்கும்போது நமக்கு யார் முகம் தெரியும்? யார் முகம் தெரியும்? அந்த மாதிரி நம்மள பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அது அவருடைய பூரண ஆளுகைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து வாழ்றதுக்கு அர்த்தம். எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். யோவான் 1:1-3 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியில் தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். போதும். இந்த 1-2-3 வசனங்கள் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து முதல்ல நான் சொன்னேன், அவர் தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். இரண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்து சகலத்தையும் வார்த்தையினால் உண்டாக்கின தேவனாய்
இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஒன்னு சொல்லட்டுமா? அந்த கொலோசையர்ல வாசிச்சோம், இங்கேயும் வாசிக்கிறோம். உண்டாக்கப்பட்ட யாவும் அவராலே அவருக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உண்டாக்கப்பட்ட, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் உண்டாக்கப்பட்டவங்க தான், நானும் உண்டாக்கப்பட்டவங்க தான், உண்டாக்கப்பட்டவர்கள் தான். அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக? இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு இல்ல, நினைச்சதெல்லாம் செய்யறதுக்கு இல்ல, விரும்புறதெல்லாம் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக இல்ல. எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? எதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? எதுக்காக? அவருக்காக வாழ்வதற்கென்று நம்மை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். வேற எதுக்குமே இல்லை. இதை என்னைக்கு கிறிஸ்தவங்க மண்டையில ஏத்திக்கிட்டு அவருக்காக, அவருடைய விருப்பத்திற்காக, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய நடத்துதல்ல ஒப்பு கொடுத்து வாழறோமோ, அன்னைக்கு பரலோகத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாய் வெளிப்படுவார். இல்லனா ஆமென், நம்ம செய்யற காரியங்களில் திருப்தி அடையலாம், ஆனா தேவன் அதுல மகிமைப்படல. பூமியில நாம் வாழுறது அவரை வெளிப்படுத்தி வாழ்றதுக்காக ஒண்ணு, பூமியில நாம வாழுறது அவருடைய வார்த்தையின்படி வாழுறதுக்காக, பூமியில நாம் வாழுறது அவருக்காக, அவரை பிரியப்படுத்தி இருப்பதற்காக தான் நாம் பூமியில பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். 2 வசனமும் சொல்லுது. கொலோசியர் 15லயும் வாசிச்சோம், அவராலே அவருக்கென்று. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க நான் என்னை ரட்சிப்புக்குள் அடைத்துக் கொண்டேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நானே ரட்சிக்கப்பட்டேன். பைபிள் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து, அதாவது நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவராலே படைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக? வேதவசனத்தின்படி அவருக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிறிஸ்தவர்கள் எப்படி வேணா வாழலாமா? புறஜாதிகள் செய்கிற எல்லா காரியங்களையும் கிறிஸ்தவங்க செய்யலாமா? உலகத்தில் இருக்கிற இயேசுவை அறியாத மனிதர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாமா? வேதம் சொல்லுது, அவராலே அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்காக அவரை பிரியப்படுத்தி வாழ்வதற்காகவே இருக்க வேண்டும். அப்ப கவனிங்க, நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழணும்னா கிறிஸ்து சொல்லிக் கொடுக்காம இது வராது. அப்ப கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிற இடத்துல என்ன நான் வச்சுக்கலன்னா, சொந்த மூளையை உபயோகப்படுத்தி நான் கிறிஸ்துவுக்காக வாழறேன்னு மல்லு கட்டி காத்துல சிரமம் பண்ணலாம். காத்துல அப்படியே கையை வீசுறதுனால 20 பேர் அடிச்சிடுறதா அர்த்தம்? வீரன் அர்த்தம் இல்ல. ஆமென். அதுக்கு பயிற்சி இருக்கு, அத பிடிக்கிற விதத்துல பிடிக்கணும். ஆமென். பார்வையில, உடம்பு வாட்டத்துல, வாழற வாழ்க்கையில, நடக்கிற நடக்கையில, எல்லாத்துலயும் என்ன காணப்படணும்? ப்ரொஃபஷனலிசம் என்ன காணப்படணும்? மாதிரியின்படியே, by the design, மாதிரியின்படியே இருக்கணும். அப்ப கிறிஸ்துவுக்காக நான் வாழறேன்னு, கிறிஸ்துவாலே பிரித்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக நான் வாழ வேண்டும் என்று கிறிஸ்துவின் நடத்துதல்ல இல்லனா என்ன நான் ஏமாத்திட்டு இருக்கேன். ஆமென். கையை தட்டி ஜெபம் பண்ணிடுறதுனால, கூச்சல் போடுறதுனால, நல்ல ஒரு காரியத்தை செஞ்சிருந்தனால படம் டயர்ட் ஆயிடுறதுனால நானு கிறிஸ்துவுக்காக இதை செஞ்சிட்டேன் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக, அவருக்காக, அவராலே.
அப்ப அங்கீகாரம் கூட எங்க இருந்து தான் வரணும்? எங்க இருந்து தான் வரணும்? கற்றுக் கொடுத்தல் எங்க இருந்து தான் வரணும்? இரக்கம், அந்த அந்த அறிவு, அந்த ஞானம் எங்க இருந்து தான் வரணும்? எல்லாம் அவரால் இருந்தா வரும். ஆமென். இது எதுவுமே பாருங்க, அதனாலதான் கிறிஸ்தவம் விசேஷமான ஒரு மார்க்கம், ஒரு வழி. ஆமென். It's not just coming to the Sunday morning service and feel good about it. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து அதிலே திருப்தி அடைந்து விடுகிற காரியம் இது இல்ல. ஒவ்வொரு நொடியும் அவர் விரும்புகிறபடி, அவராலே, அவருக்காக வாழுகிற உணர்வு, வாழ்க்கை, ஒப்பு கொடுத்தல் இருந்தா, தேவனுடைய தற்சொரூபமாய் இயேசு இருந்தது போல இயேசுவின் தற்சொரூபமாய் நாம் இருப்போம். ஆமென். அதுக்காக தான் தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மள பிரித்தெடுத்திருக்கிறார். சும்மா ஒண்ணும் வேற எதுக்கும் சொல்ல, வேற எதுக்கும் கிடையாது. ஆமென். அப்ப இயேசு அந்த மாதிரி நமக்கு கற்றுக் கொடுத்தா உபத்திரவத்தை எப்படி கையாளணும்னு அவரை பார்த்து நான் கத்துக்குவேன். போராட்டத்தை எப்படி கையாளணும்னு அவரை பார்த்து கத்துப்பேன். ஆமென். சந்தோஷத்தை எப்படி கையாளணும்னு அவரை பார்த்து கத்துப்பேன். ஆமென். குழப்பத்தை எப்படி கையாளணும்னு அவரை பார்த்து கத்துப்பேன். வேதனை எப்படி கையாளணும்னு அவரை பார்த்து கத்துப்பேன். ஆமென். வாழ்க்கைய எப்படி வாழணும்னு அவரே கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய தற்சொரூபம் இயேசு. இயேசுவினுடைய ஆவி நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பிரியப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை ஆவியில் நடக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நாம் முரண்டு பிடிச்சோம்னா கிறிஸ்துவை பிரியப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையாய் அது இராது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே குதிங்க, கை தட்டுங்க, வல்லம அப்படி முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் பின்னாடி போய்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? அஸ்திபாரம் உறுதியா இல்லைன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கா நிக்காது. ஹல்லேலூயா. அஸ்திபாரம் உறுதியா இருக்கணும். ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். இந்த கல் யாரு? இயேசு கிறிஸ்து. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்குகிறதுக்கு மூளைக்கல்லா இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த வாழ்க்கையின் நங்கூரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலும் அவரை பிரியப்படுத்தி அவருடைய விருப்பத்திற்கென்று அவருடைய நடத்துதலுக்காக அர்ப்பணித்து வாழ வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், சங்கீதம் 24:1. சங்கீதம் 24:1. இந்த கிறிஸ்து இப்படி மேன்மையானவராய் இருக்கிறார். முதல்ல நான் சொன்னேன், அவர் தேவனுடைய தற்சொரூபம், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். இரண்டாவது கவனிங்க, அவராலே, அவருக்காக எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் படைக்கப்பட்டவர்கள், அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பூமியில் உள்ள எல்லா படைப்பும் படைத்த தேவனை வெளிப்படுத்துகிறது. இந்த படைப்பின் கிரீடமாய் இருக்கிற மனிதர்களாய் இருக்கிற நாமும் அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். சொல்லுங்க ஆமென். வாசிங்க 24. பூமியின் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. உலகமும் அதிலுடைய குடிகளும் கர்த்தருடையது. ஆமென். அப்ப எப்படி தேவன் எல்லாவற்றிலும் எல்லாவற்றுக்காகவும் இயேசுக்கென்று படைத்திருக்கிறாரோ, பூமியில் உள்ள எல்லா ஆண்டவருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காகனா நீங்கள் நானும் யாருக்காக? சொல்லுங்க, யாருக்கு? அப்ப பாருங்க, நான் அவருக்கு அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சிம்பிள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் விரும்புற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. நான் விரும்புறது ஆண்டவர் செய்யறது இல்ல. நிறைய நேரம் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவரே ஜெபம் பண்றோம். ஆமென். ஆனா அது உல்டா. கிறிஸ்தவ வாழ்க்கையில அது உல்டா. என்ன தெரியுமா? நீர் விரும்புகிறபடி என்னை மாற்றும்.
உமக்கு பிரியமான வாழ்க்கையை நான் வாழ எனக்கு உதவி செய்யும். என் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கான். மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். ஏன்? அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க, அதுக்காக தான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது அவர், எல்லாத்திலையும் முதலாவது அவர் தான். ஆமென். எல்லாத்திலையும் முதலாவது அவர் தான். வாழ்க்கையின் கடைசி அடிமட்ட நிலையில் நான் தோற்று போகிற நிலைமையில் இருந்தாலும் எனக்கு முதலாவது அவர் தான். ஆமென். என்னை சுற்றி எல்லாம் எனக்கு எனக்கு வேதனை கொடுக்கிற நிலைமையில இருந்தாலும் முதலாவது அவர் தான். ஹல்லேலூயா. உபத்திரவம் என்னை வாட்டி வதைத்தாலும் முதலாவது அவர் தான். ஹல்லேலூயா. பின்மாற்றமா போயிடலாம், ஈஸியா போயிடலாம், அது ஈஸி. ஆமென். தாவீது சொல்றான், ஆண்டவரே இந்த ஜீவனை விழுங்குறதுக்கு ஓநாய்களும் கழுகுகளும் தினந்தோறும் என்னை வாட்டி வதைக்கிறது, ஆனாலும் உம்முடைய கரமோ என்னை தாங்குகிறதுன்னு சொல்லி. ஆமென். எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை தாவீது முன்ன வச்சான். ஆமென். நீங்களும் நானும் அவரை முன்ன வச்சு வாழ்ந்து பாருங்க. அப்படியே சிங்கம் போல என்னதான் வரட்டும் உலகத்துல. ஏன்னா இந்த உலகத்தின் பாடுகளை விட்டு நீங்க அப்படியே மேல வந்துடுறீங்க பாருங்க. அதை ஏற்கனவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க பாருங்க. அது யாருனால? நான் கிறிஸ்துவாலங்கிறது புரிஞ்சிருது. என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருது. உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் நன்மையும் கிருபையும் பின்தொடரும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் அப்படின்னா என்ன? அவருக்கு எதெல்லாம் கீழ்ப்படிதோ அது எல்லாம் உங்களுக்கு பாதபடிக்கு வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன நிலைமையில நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு ஆலயத்துல தெரியல, ஆனா எல்லாம் கூட கிடைப்பதற்கு முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும். ஆமென். பரிசுத்தம் இல்லாம இது நடக்காது. ஆமென். சுய திருப்தினால இது நடக்காது. நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணிடுறேன், என்னுடைய கிரியையினால இல்ல, தேவ கிருபையினால. ஆமென். எத்தனை வருஷம் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் கணக்குல வராது. ஏன்னா கிறிஸ்து சொல்றதை நான் செய்யறேனா அப்படிங்கிறது முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது, சபை கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். என்ன? முதல்ல நான் சொன்னேன், அவர் தேவனுடைய வெளிப்பாடா இருக்கிறார். இரண்டாவது, அவருக்காக அவராலே எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, சபை கிறிஸ்துவுக்கு சரீரமாய் இருக்கிறது. அப்ப சபை அப்படின்னா யாரு? இது மூணாவது லெவல். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு வானத்தில் உள்ள தேவனுக்கு அப்படியே வெளிப்பாடா இயேசு இருக்கிறாருங்கிறது காட்டுது. ரெண்டாவது எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த படைப்பு என்ன மகிமைப்படுத்தினா பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படுவார். அப்ப நான் இல்லாம பரலோகத்திற்கு நீங்க போகிறது கூடாத காரியம்னு இயேசு அவருடைய வெளிப்பாடு, அவருடைய வாழ்க்கை மூலமா சொல்லி கொடுக்கிறாரு. மூணாவது, அவருடைய ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணுமா? சபைனா எல்லாரும் பார்க்காதீங்க, நீங்க தான் தேவனுடைய சபை. ஆமென். நீங்க தான் தேவனுடைய ஆலயம். நீங்க எப்படி இருக்கணும்? கமாண்ட் பரலோகத்துல இருந்து வரணும். ஆமென். வாழ்க்கை அவரால் நடத்தப்படணும். என்ன சொல்றது இந்த வசனம்? வாசிங்க 18ஆம் வசனம், கொலோசியர் 1:18. இன்னொருத்தவங்க எபேசியர் 1:22.
23 வாசிங்க. அவரே சபையாகிய சரீரத்திற்கும் தலையானவர். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். எபேசியர் 1:22-23 வசனம். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். என்ன சொல்லுது இந்த வசனம்? எந்த ஆலோசனைனாலும் தேவனுடைய நடத்துதலின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆமென். ஒரு பெண் வாங்கினாலும் ஒரு பின்னு வாங்கினாலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் முக்கியமான காரியங்களா இருந்தாலும் அத்தியாவசிய தேவைகளா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து வாழ வேண்டிய தேவை இருக்கிறது பிரியமானவர்களே. ஏன் என்னங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க நீங்க? அப்ப எங்களுக்கு ஃப்ரீடமே இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கவனிங்க, நல்லா கவனிங்க. பைபிள்லாம் பார்க்காதீங்க, என்ன பாருங்க. நீங்க பரலோகத்துல வாழறதுக்கு பிராக்டிஸ் கிரவுண்ட் தான் இந்த பூமி, இந்த சபை. ஆமென். பரலோகத்தின் எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கும்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல கிறிஸ்து கற்றுக் கொடுக்காம, ஆமென், அங்க போய் நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன்னு என்னால அலட்சியமா இருக்க முடியாது. இங்க கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணணும்? எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றாலும் எல்லா காரியங்களையும் நிரப்புகிற சபை, அதாவது நிரப்புகிற கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு பக்கத்துல வேற ஒரு ஆலோசனையை வச்சிடவே கூடாது. ஆமென். தேவ ஆலோசனைனா அதுதான் ஃபைனல், அதுதான் லாஸ்ட். நான் சொல்றேனே அப்படின்னா சரிங்க, ஆனா ஆண்டவர் சொல்றதான் கேட்பேன். ஆமென். இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம். உலகத்திற்கு மரிக்கிற அனுபவம், பரலோகத்திற்கு நித்தியத்திற்கு ஜீவனோடு இருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அப்ப கிறிஸ்துவுக்காக நான் வாழறேன்னு நான் செய்கிற காரியம் இதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். நான் செய்யற காரியம் இல்லப்பா, அவர் சொல்றதை செய்ய என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். You are not Christian by choice. You are Christian by you are not Christian by accident. You are Christian by choice. Amen. உங்க அப்பா கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால நீங்க கிறிஸ்தவங்க, நான் எங்க அம்மா அப்பா சர்ச்சுக்கு வரலன்னா கேட்பாங்க, சோறு போட மாட்டாங்க, அதனால நீங்க கிறிஸ்தவங்களா இருந்தா கிறிஸ்தவங்களா இருக்காதீங்க தயவுசெய்து. வானம். ஆமென். அவருடைய தீர்மானம் உங்களை ரட்சித்திருக்கிறார், அதனால தான் நீங்க சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதுக்கு உண்மையா இருந்தோம். ஆமென். அதுக்கு 100% உண்மையா இருந்தோம். உலகம் 1000 சொல்லும், இப்படி எல்லாம் இருந்தா அவ்வளவுதாங்க. ஆமென். ஆனா வேதத்தை நம்பி ஏமாந்து போனவங்க யாரும் இல்ல. ஹல்லேலூயா. வேதத்தை நம்பி குறைவா போனவங்க, அறிவில் ஞானத்தில் குறைவு பெற்றவர்கள் யாரும் இல்ல. ஒருவேளை உலகத்தையும் நம்பி என்ன பண்றதுன்னு சரியான விதத்துல நியாயம், அது சரியான விதத்துல வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ முடியாம இருந்தவங்க தோற்று போயிருப்பாங்க. வேதமே வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்தவங்க கெட்டு போனத சரித்திரமே இல்லை. ஆமென். ஏன்னா சத்திய ஆவியானவர் நம்மளை சத்தியத்துக்குள்ள வழிநடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. மூணாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த மேன்மை நமக்கு விடுதலையை கொண்டு வந்திருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? இயேசு கிறிஸ்து நமக்கு தலையா இருந்தா, இயேசு கிறிஸ்து நம்மளை நடத்தினா, இயேசு கிறிஸ்துவுக்காக தான் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோங்கிற உணர்வு இருந்தா எத்தனை ஆசீர்வாதங்கள் தேவனுடைய சாயலை நம்ம பூமியில வெளிப்படுத்திடலாம். ஆமென். அது மட்டும் இல்ல, தேவனுடைய சாயலை பூமியில வெளிப்படுத்திடலாம். ஆமென்.
அவருடைய வார்த்தையில நிலையா நின்றலாம். அது மட்டும் இல்லாம அவருக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேங்கிற திருப்தி எனக்கு கிடைக்கும். ஆமென். அது மட்டும் இல்லாம அவர் இந்த பூமியில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் அதிபதியா இருக்கிறார். அப்ப என் தேவைகளும் அவரால் சந்திக்கப்படுங்கிற நிச்சயம் எனக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம அவருக்கு பாருங்க, ஒரு பணக்காரர் எல்லாத்தையும் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்க சும்மா போய் உட்காந்துக்குங்க, என்ன ரெப்ரசன்ட் பண்ணுங்க போதும், எனக்காக நீங்க போய் நில்லுங்க போதும், உங்களுக்கு நான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படி ஒரு பணக்காரன் ஒரு காரியத்தை சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை விட கோடி மடங்கு மேல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு தலையா இருக்கிறேன், உங்க சரீரத்துக்கு வேண்டுமா இருக்கிற எல்லா காரியங்களையும் என்னிலிருந்து நான் உனக்கு கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. கிளாரிட்டி, லைஃபுக்கு, ஃபியூச்சருக்கு தெளிவு அவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒன்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க 20வது வசனம். கொலோசியர் 1:20 வசனம் வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. மூன்றாவது, எப்படி எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு? ஆலயத்துக்கு வந்ததுனால இல்ல, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. உங்களை என்னை அவர் எப்படி வாங்கி இருக்காராம்? உங்களை என்னை அவர் எப்படி பிரித்தெடுத்திருக்கிறாராம்? வெளிப்படுத்தல் 5:9ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென். ஆண்டவர் நம்மளை எப்படிப்பட்டவர்களா பிரித்தெடுத்திருக்கிறாராம்? சொல்லுங்க, எப்படிப்பட்டவரா பிரித்தெடுத்திருக்கிறாராம்? ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும். ஆனா இந்த ராஜாவும் ஆசாரியருமா நாம மாறுறதுக்கு அங்க அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ராஜா ஆசாரியர் அப்படிங்கிறது நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அந்த ராஜாக்களும் ஆசாரியும் ஆகுறதுக்கு ரத்தத்தை சிந்துறதுக்கு முன்னாடி அவர் எந்த மாதிரி இடத்துல நம்மளை எடுத்திருக்காரு? சகல ஜாதிகளில் இருந்தோம், சகல கோத்திரங்களில் இருந்தோம், சகல பாஷைகளில் இருந்தோம், அப்புறம் பூமியில் உள்ள எல்லா குறைபாடான நிலைமையில் இருந்தோம். நம்மள ரத்தம் சிந்தி அவர் அவருக்கென்று நம்மளை பிரித்தெடுத்து விட்டு இருக்கிறார். ஆமென். இந்த தியாகம் பெருசு. இந்த தியாகம் ஏன் கிறிஸ்துவுக்காக நம்ம வாழணும்? ஏன் கிறிஸ்துவ வெளிப்படுத்தி வாழணும்? ஏன் கிறிஸ்து சொல்றதை கேட்கணும்? ஏன் கிறிஸ்துவை எப்பவுமே மகிமைப்படுத்தி இருக்கணும்? ஏன் அவருடைய சத்தத்தின் ஆலோசனை நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம்? ஏன்னா அவர் எத்தனை குறைபாடு உள்ள, பாருங்க, மனுஷனுக்குள்ள மனுஷன் இந்த ஜாதியினால வேறுபட்டு இருக்கானா? ஆனா கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம். ஆமென். பாஷையில வேறுபட்டு இருக்கிறான், கிறிஸ்துவுக்குள்ள ஒரே குடும்பமா இருக்கிறோம். ஆமென். கோத்திரங்கள்ல வேறுபட்டு இருக்கிறான், கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு மேலான இடத்துல இருக்கிறவனுக்கும் நமக்கும் ஒரே அங்கீகாரம். தேவனுடைய பிள்ளைகளாய் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களுமாக நம்மை ரத்தம் சிந்தி சம்பாதித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சர்ச்சில் உட்கார்ந்து ஜாலி பார்க்குற வேலை யாரும் வச்சுக்க. ஆமென். இந்த பாஷை அந்த பாஷை யாரும், நான் மேல நீ கீழே யாரும் சர்ச்சைக்கு வராது. ஆமென். வேத வசனம் சொல்றது ஒரே பேரான குமாரனுடைய ரத்தம். ஆமென். எல்லா ஜாதிகளுக்கும் மேலான அதான் பைபிள் சொல்றது, கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும். அப்ப சபைக்குள்ள ஒரே ஒரு நாமம்
ஒரே ஒரு அடையாளம், இயேசுவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இயேசுவின் யாருக்கும் மேலானவங்க இல்ல, யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை. எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரே நியாயத்திற்கு தான் போய் நிக்கணும். நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு சின்ன ஆளா இருக்கட்டும், ஒரே நியாயத்திற்குள்ள போய் நிக்கணும். ஒரே நியாயாதிபதிக்கு முன்னாடி தான் நிக்கணும். அவர் மனுஷன் பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, கலரை பார்த்து, பாஷையை பார்த்து என்ன பண்ண மாட்டாரு? நியாயம் தீர்க்க மாட்டாரு. எதை நியாயம் தீர்ப்பாரு? கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்தனா, கிறிஸ்து சொன்னபடி வாழ்ந்தனா, கிறிஸ்து விரும்பின வாழ்க்கையை வாழ்ந்தனா, இல்ல என் விருப்பத்தின்படி வாழ்ந்தனா, என் போக்கில் நான் போனேனா, என்னுடைய காரியங்களை நான் மேன்மைப்படுத்தி கொண்டேனா? இதுதான் நியாய தீர்ப்புல ஒரு கோடா இருக்கும், பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை மேன்மையான, எவ்வளவு உங்களை என்னை அவர் எவ்வளவு யோசிக்கிறார் பாருங்க. ஆமென். எவ்வளவு யோசிக்கிறார் பாருங்க. சரி, கடைசியா எப்படி அவருக்கு நம்மை நாம் அர்ப்பணித்தால் அவர் விரும்புகிறத நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். எப்படி அவருக்கு நம்மை தாழ்த்தினால் அவர் விரும்புகிற வாழ்க்கையை நம்ம இந்த பூமியில வாழ முடியும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 9:23. வேகமா வாசிங்க. கலாத்தியர் 2:20. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப இயேசுவுக்கு இந்த வாழ்க்கையை எப்படி நான் முற்றிலுமாய் அர்ப்பணிக்க முடியும்? எப்படி நான் அர்ப்பணிக்க முடியும்? என்னை நான் சிலுவையில், என்னுடைய சுயத்தை சிலுவையில் அறையும் பொழுது, ஆமென், நான் இந்த உலகத்திற்கு மரிக்கும் பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ளே பிழைத்திருக்கிறேன். ஆமென். இந்த உலக ஆசபாசங்கள், உலக எல்லா காரியங்கள், சாங்கியம், சம்பிரதாயங்கள், இந்த உலகத்திற்கான குறைபாடுகள், ஆசைகள், இச்சைகள் எல்லாவற்றையும் வெறுத்து, ஆமென், கிறிஸ்துவை உண்மையாய் பற்றி கொண்டு அவருக்காக வாழ என ஒப்பு கொடுத்தா நான் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சோ பெருமை வெளியே போயிடணும். செல்ஃபிஷ் ஆம்பிஷன், சுய விருப்பம் வெளியில போயிடணும். சுய சித்தம் வெளியே போயிடணும். இயேசுவின் சித்தம், இயேசுவின் விருப்பம், இயேசுவுக்காக வாழுகிற ஒப்பு கொடுத்தும் அர்ப்பணிப்பு எனக்காக வந்துருச்சுன்னா நான் அவரை பிரியப்படுத்தி வாழுறேன். ஹல்லேலூயா. முதல்ல நம்மளை வெறுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். ரெண்டும் ஒரே நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது? நம்மள நம்ம நேசிச்சு இயேசுவையும் நம்ம 100க்கு 100 நான் சொல்றேன் பாருங்க, இயேசுவை நேசிக்கிறதை விட ஒரு படி மேலதான் நம்மளை நேசிக்கிற மாதிரி ஆயிரும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? முழங்கால் படிட்டு எந்த எண்ணமும் நம்மளை குறித்து இல்லாம ஆண்டவரை மட்டும் யோசிச்சு எத்தனை பேர் ஜெபம் பண்ண முடியும்? எத்தனை பேர்னால முடியுது? அப்ப இன்னும் முழுசா என்னால இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க முடியுது. ஹல்லேலூயா. ஆமென். என்ன நான் அழகுபடுத்திக் கொள்ள, என்ன நான் நன்றாக பிரசன்ட் பண்ணிக்கொள்ள, என்ன நான் இந்த உலகத்துல சமுதாயத்துல ஒரு நிலையில வச்சுக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சியும் பிரயாசமும் எப்படி இருக்கு? இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு எடுக்கிற பிரயாசம் எப்படி இருக்கு? இதுக்கு எவ்வளவு நேரம் நான் செலவு பண்றேன், இதுக்கு எவ்வளவு நேரம் நான் செலவு பண்றேன். ஆமென். இது ரெண்டுத்துக்கும் நான் நியாயம் செஞ்சேன்னா இயேசுவை நான் வெளிப்படுத்தி வாழ்வேன். ஆமென். Denying self is not அதாவது சுயத்தை, அதாவது தன்னை வெறுக்கிறது அப்படின்னா ஒரே
அமைதியா என்ன பண்ணக்கூடாது, சுத்தமா இருக்காம யாரையும் பார்க்காம அப்படியே வீட்டுல உட்கார்ந்து அப்படி பெரிய தாடி வளர்த்துக்கு முடி அப்படி சொல்லலைங்க. ஆமென். சுயத்தை வெறுக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு எதெல்லாம் முக்கியமானதா இருக்கோ அதுக்கும் மேல இயேசு கிறிஸ்து வந்துடணும். ஆமென். இயேசு கிறிஸ்து வந்துடணும். ஏன்னா அவர் தான் எனக்காக ரத்தம் சிந்தினார், நான் அவருக்காக ரத்தம் சிந்தல. ஹல்லேலூயா. அவருக்கு அந்த இடத்தை நான் கொடுத்துடணும். அப்ப எந்த சூழ்நிலையிலும், அதனாலதான் இந்த மிஷனரிமார்கள் எல்லாம் இயேசு அந்த இடத்துல வச்சிருக்கிறதுனாலதான் மரணத்துக்கும் தயங்க மாட்டாங்க. ஆமென். எத்தனை உயிர்கள், எத்தனை ஆயிரம் உயிர்கள் இந்த நோக்கத்துக்காக விதைக்கப்பட்டிருக்கிறது பூமியில. ஏன்? இயேசு முன்ன வச்சு தன்னை வெறுத்து. ஹல்லேலூயா. கவனிங்க, தன்னை வெறுக்காததுனாலதான் சபையில சில முடிவுகள் எடுக்கும் பொழுது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஹல்லேலூயா. சில முடிவுகளை போதகர்கள் சொல்லும் பொழுது, சில ஒழுங்குகளை போதகர்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது சுயத்தை வெறுக்காததுனாலதான் எனக்கு டிஸ்டர்பா இருக்கு. ஏன் தெரியுமா? கிறிஸ்து சபைக்கு தலை என்கிற அனுபவத்திற்குள்ள இன்னும் வரல. ஆமென். அப்ப அந்த அனுபவத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னா என்ன பத்தி நான் பெருசா நினைக்க மாட்டேன். தேவ ராஜ்யத்தை கட்டுகிற மனிதனாக என்ன ஒப்பு கொடுப்பேன். என்ன சொல்லல, எனக்கு கூப்பிடல, எனக்கு தெரியல, நான் எவ்வளவு நாளா இருக்கிறேன், இன்னும் சுயம் சாகல, இன்னும் மாம்சம் மரிக்கல. ஆமென். இனி நான் அல்ல, பவுல் சொல்றாரு, கிறிஸ்து என்னில் வாழுகிறார், நான் மேன்மை பாராட்டுவேன் என்றால் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவேன். 13 புத்தகங்கள் வேதத்துல எழுதின ஒரு மனுஷன் சொல்றாரு, நான் மேன்மை பாராட்டுவேன்னா கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. என் பதவி, என் பொறுப்பு, என் அந்தஸ்து, என்னுடைய பின்னணி, என்னுடைய பணம், என்னுடைய அழகு, என்னுடைய திறமை எல்லாம் குப்பை என்று கருதினேன். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, நான் மேன்மை பாராட்டுவேன்னா கிறிஸ்துவை குறித்து மேன்மை. இதை விட நல்ல பிராக்டிக்கலா எப்படி சொல்லி தரதுன்னு தெரியல. சபையில ஒரு முடிவை போதகர் மூலமா, ஒரு ஆலோசனையோ, ஒரு அறிவிப்போ, ஒரு எந்த ஒரு காரியமும் மேடையில இருந்து வருது அப்படின்னா ஆமா செய்வேன், ஏற்றுக்கொள்ளுவேன், இந்த உணர்வு இருந்தா, இன்னும் எனக்கு இருந்தா சுயம் செத்துருச்சு, கிறிஸ்தியர்கள் வாழ்றாரு. இந்த உணர்வு இல்லைன்னா என்ன, நான் வாழறேன், கிறிஸ்து செத்து போயிருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய ராஜரீகம் என்னிலே வர்றதுக்கு நான் முதலாவது என்னை வெறுக்க வேண்டும். ஏன் இது தேவை? கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கவனிங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? இனி நான் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து, இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். ஆமென். வெறும் வார்த்தையா இல்ல, வாழ்க்கையா மாறணும். ஆமென். வாழ்க்கையா மாறணும். இரண்டாவது ரோமர் 12:1. எப்படி என்ன நாம் தாழ்த்த முடியும்? எப்படி ஆண்டவருக்காக என்ன ஒப்பு கொடுக்க முடியும்? எப்படி கிறிஸ்து என்னில் ஜெயம் எடுக்க முடியும்? அவராலே நான் எப்படி ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும்? வாசிங்க இந்த வசனம். அப்படி இருக்க சகோதரரே, எப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
புத்தி உள்ள ஆராதனை. என்ன சொல்றாரு? முதல்ல தன்னை தானே வெறுத்து சிலுவையை சுமக்கிறதுனா என்னது? சிலுவையை சுமக்கிறதுனா என்ன? இட்ஸ் a sacrifice. அது ஒரு பலி. ஆமென். வேதம் சொல்லி கொடுக்குது. இயேசு என்ன பண்ணாரு? அவர் ஒரு பெரிய தியாகத்தை நமக்காக செஞ்சார். என்ன தியாகம்? ராஜாவாய் பரலோகத்தில் இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்து பூமியில் எல்லாவற்றையும் விட்டு வந்து உங்களுக்காக எனக்காக சிலுவை சுமந்து பாடுபட்டு மரித்தார். ஆமென். இது பெரிய தியாகம். அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். எப்படி? பரிசுத்தமா அதை காத்து கொள்றதுக்கு. ஆமென். முதல்ல நான் சொன்னேன், நான் மரித்து கிறிஸ்து என்னில் பிழைக்கணும். இரண்டாவது, ஆமென், இந்த சரீரத்தின் உணர்வுகள் அல்லது இந்த பூமிக்கான மாம்சத்துக்குரிய காரியங்கள் மேலோங்காமல் பரிசுத்தத்திற்கு ஏதுவான பலியாய் என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது, யோவான் 10:27. யோவான் 10:27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க. என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு செவி கொடுத்தா அவருக்கு அது தெரியும். ஆமென். நீங்க அவருக்காக வாழ்ந்தா அவருக்கு அது தெரியும். நீங்க பரிசுத்தமா இருந்தா அவருக்கு அது தெரியும். கிறிஸ்துவை நீங்க மேன்மைப்படுத்தினா அவருக்கு அது தெரியும். பூமியில உலகத்தின் காரியங்களை புறக்கணித்து இயேசுவை மையமாய் வைத்து அவருக்காக வாழ்ந்தால் அது அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு செவி கொடுக்கிறவர்கள், அவர் செவி கொடுக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவர் சத்தத்தை கேட்கிறவங்களை அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம தான் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கணும்னு நினைக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், செவி கொடுக்கும், அதை அவர்களை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்மள அவருக்கு முன்னாடி தாழ்த்துறோங்கிறது அவருக்கு தெரியும். அவர் இதை அறிந்திருக்கிறார். நம்ம தாழ்த்தலனா அதை அவர் அறிந்திருக்கிறார். இதயத்தின் அந்தரங்கங்களில் இருக்கிற காரியங்கள் அவருக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கிறது என்று வேதம் சொல்லி கொடுக்குது. ஹல்லேலூயா. சாம் உங்க எல்லாரையும் ஏமாத்திடலாம், நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திடலாம். ஆமென். இதயத்தின் அந்தரங்கங்களில் இருக்கிற காரியம் அவருக்கு முன்பாக வெளிச்சமா இருக்கிறது. அவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், அவர் இதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுங்க. ஆமென். வெளிப்புறமாய் பாஸ்டர் ஐயா இல்ல சகோதரி சகோதரா நம்ம சொல்லலாம். ஆனா வேதனை தெரியுமா சொல்லி கொடுக்குது? உள்ளத்தில் இருக்கிற உணர்வுகள் அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை நம்ம கேட்கிறவர்களா இருந்தா மாற்றம் உள்ள இருந்து ஆரம்பிக்கும். ஆமென். வெளியே காண்பிக்கிறது இல்ல, உள்ள இருந்து ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அது என்ன? அவர் என்ன அறிந்திருக்கிறார்? இவங்க உத்தமமா என்ன பின்பற்றுகிறவர்களா இருக்கிறார்கள் என்று அவர் அறிந்திருக்கிறது. சத்தத்தை கேட்கிறவங்க அப்படியே கடைபிடிக்கிறவர்களா இருப்பாங்க. இல்லைன்னா சத்தம் கேட்கலன்னு அர்த்தம். ரெண்டுல ஒரு கூட்டத்துல தான் நம்ம இருக்க முடியும். சத்தத்தை கேட்டேன்னா பின்பற்றுவேன். ஆமென். நான் பின்பற்றும் போது சத்தத்தை கேட்டு தான் பின்பற்றனா அப்படிங்கறத அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. ஆமென். இதை தனிப்பட்ட வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்காக நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? 3 வசனங்களை சொல்றேன். இதை நீங்க எழுதி வச்சுக்கிட்டு நம்ம முடிக்க போகிறோம்.
இன்னொரு ஒரு 2 நிமிஷத்துல நான் முடிச்சிடும். யோவான் 4:24. யோவான் 4:24. முதல்ல நான் சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருக்கிறார். இரண்டாவது சொன்ன, அவராலே அவருக்காக எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது சொன்ன, அவர்தான் தலையாய் இருக்கிறார், நாம் அவயவங்களாய் இருக்கிறோம். நாலாவது சொன்ன, சிலுவையின் சிலுவையினாலே ரத்தத்தை கொண்டு நம்மளை அவர் வாங்கி இருக்கிறார். ஐந்தாவது நான் சொன்ன, அவருடைய சத்தத்தை நம்ம அவர் சத்தத்தை கேட்கிறோமா இல்லையாங்கிறத அவருக்கு அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறாரு. கவனிங்க, இதிலெல்லாம் அவரை நாம் உண்மை முத்தமாய் பின்பற்ற முடியும். கவனிங்க, வாசிங்க. யோவான் 4. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். இயேசுவை பின்பற்றுகிறது சௌகரியத்தினால் பின்பற்றுகிறது அல்ல, இயேசுவை பின்பற்றுகிறது உத்தரவாதத்தோடு பின்பற்ற வேண்டும். ஆமென். Not for convenience but with commitment. ஆமென். என் சௌகரியத்துக்கு நான் இயேசுவை பின்பற்ற கூடாது. ஆமென். எனக்கு இது கம்ஃபர்ட்டா இருக்கு, ஆராமா இருக்கு அப்படி நான் சூஸ் பண்ண கூடாது. கமிட்மெண்ட் இருக்கணும். கமிட்மெண்ட்னா என்ன? வாழ்ந்தாலும் செத்தாலும் இப்படிதான் நான் இனிமே வாழ போகிறேன்ங்கிற உறுதியத்துவத்தோடு இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆமென். Not with convenience, not for convenience but with commitment. சௌகரியத்துக்காக இல்ல, வாழ்வே இயேசுக்கென்று அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்ப அது தேவனுக்கு உகந்த ஆராதனையாய் மாறுகிறது. ஆமென். தேவனுக்கு நீங்க செய்கிற உகந்த ஆராதனை எது? உகந்த ஆராதனை எது? அல்லேலூயா. அது இல்ல. ஆமென். கைதட்டி பாடி அது இல்ல. ஆமென். அது இல்ல. எது தேவனுக்கு உகந்த ஆராதனை? ஆமென். நம்ம சௌகரியத்துக்கு நம்ம திருப்திக்காக தேவனை தேடுறதில்லை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வாஞ்சையாய் அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறதின் மூலம் நாம் அவருக்கு புத்தி உள்ள ஆராதனை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, மேடையிலிருந்து வர இந்த சத்தத்தை அப்படியே கேட்டு கீழ்ப்படுகிற ஒரு ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணிப்பு. ஆமென். மனுஷனே இல்ல, சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்டு நிதானிக்கிற ஒரு கிருபையை, இரக்கத்தை நாம் பெற வேண்டும். இரண்டாவது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீதிமொழிகள் 3:6-7 வசனங்கள். வேகமா வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்பொழுது அவனுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் தீமையை விட்டு விலகு. ரொம்ப இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும். Trust in the Lord, lean not on your own understanding. Amen. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. எப்படி பண்ணணும்? எப்படி ஆண்டவரை பின்பற்றணுமா? அவருக்கு பயந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வழிகள்ல உங்களை நீங்க அவருடைய வழிகள்ல நீங்க உங்களை நினைச்சுக்கணுமா? ஆமென். அப்ப அவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். இந்த வசனங்கள் எதை நம்ம கற்றுக் கொடுக்குதுன்னா, எல்லாவற்றிலும் அவர் முதன்மையானவர், எல்லாவற்றிலும் அவர் தான் எனக்கு வழிகாட்டி, எல்லாவற்றுக்கும் அவர் தான் எனக்கு மாதிரினா எக்ஸாம்பிள், எல்லாவற்றுக்கும் அவர் தான் எனக்கு ஆலோசனை கர்த்தா, எல்லாவற்றுக்கும் அவர் தான் எனக்கு பரிசுத்தர், என் தேவை அவர்தான், என்னுடைய வாஞ்சை அவர்தான், என்னுடைய வாழ்க்கை அவருக்காக தான். இது
அவருக்கு செலுத்துகிற புத்தி உள்ள ஆராதனை. இது அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பாக்கியம். ஆமென். கடைசி அந்த வசனத்தை வாசிக்கலாம். முதல்ல நான் சொன்னேன், உங்களுடைய ஆராதனையில தேவனை எப்படி நீங்க பிரியப்படுத்த முடியும்? வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறதுனால. இரண்டாவது, உங்களுடைய தீர்மானங்களில தேவனை நீங்க எப்படி முக்கியப்படுத்த முடியும்? நான் என்னை ஞானியா எண்ணிக்கொள்ளாமல் நான் தேவனுடைய வழிகளிலே என்னை அர்ப்பணிக்கிறதின் மூலம். மூன்றாவது, நான் செய்கிற எல்லா வேளைகளிலும் மகிமை தேவனுக்கு என்ற உணர்வோடு செய்ய வேண்டும். வாசிங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். மனிதனுடைய நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும், கவனிங்க நல்லா, உங்களுடைய கிரியை நீங்க எதை செய்தாலும் எப்படி இருக்கணுமா? மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். சும்மா செய்யக்கூடாதான், மனப்பூர்வமாக. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏனோதானோ வாழற வாழ்க்கை இல்ல, மனப்பூர்வமாய் அவருக்கு செய்யுங்கள். எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. முதல்ல சொன்ன உங்களுடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையா இருக்கணும்? தேவனுக்கு உகந்த முதல் இடத்தை கொடுக்கிற ஒரு ஆராதனையாய். இரண்டாவது, உங்களுடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கணும்? சொந்த ஞானத்தை சார்ந்தில்ல, தேவனை விசுவாசித்து இருக்கிறதான தீர்மானங்களா இருக்கணும். மூன்றாவது, உங்களுடைய கிரியை எப்படிப்பட்ட கிரியையா இருக்கணும்? மனிதர்களுடைய பார்வைக்கு அருமையானதா இல்ல, தேவனுடைய பார்வைக்கு ஏற்புடையதாய். மனுஷன் கை தட்டான்னு கிடையாது, மனுஷன் பாராட்டான் இல்ல, தேவன் மெச்சிக்கொள்ள தக்க ஒரு கிரியையை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் காண்பிக்க வேண்டும். நாலாவது, போராட்டங்கள் வரும் பொழுது எப்படி ஆண்டவரை கையாளணும்? ரோமர் 8:28. உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது எப்படி நீங்க இந்த தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ முடியும்? அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்றே அறிந்திருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவின் மேன்மையில, கிறிஸ்துவினுடைய ஆளுகையில, அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அவருக்கு அழைக்கப்பட்ட எல்லாரும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அன்புல குறை வைக்க கூடாது. ஆமென். ஞானிகள், அதாவது என்ன சொல்றதுங்க, தன்னுடைய அயலானை கூட என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குது பைபிள். நேசிங்கன்னு சொல்லி கொடுக்குது. ஆமென். நம்முடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து தேவனுடைய ஸ்தானத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம். அதே அன்பை செலுத்தலாம், அதே இரக்கத்தை கொடுக்கலாம், அதே கிருபைய, தேவன் எனக்கு கொடுத்த கிருபையை வெளிப்படுத்தணும். அதே ஒரு அரவணைப்பை நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இயேசு நமக்கு இதெல்லாம் இலவசமா கொடுத்தார். ஆமென். நான் இத என்ன பண்ணக்கூடாது? இயேசு எனக்கு இலவசமா கொடுத்தத நான் இதுக்கு பிரைஸ் வைக்க கூடாது. நீ இப்படி இருந்தா தானே அவனுக்கு இதை பண்ணுவேன், நீ இதை பண்ணாதானே அவனுக்கு இதை பண்ணுவேன், நான் பிரைஸ் வைக்க கூடாது. ஆமென். உபத்திரவத்தின் மத்தியில எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும்? வசனம் எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்து பாருங்க. அவர் எல்லாவற்றுக்கும் ஆளுகை நிறைந்த தேவனாய் இருக்கிறபடியினாலே நீங்க அவருக்கு அவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? வாசிங்க வசனத்தை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூரணமாய் மாற்றி கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா முடிவை ஏற்கனவே பார்த்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சம்பூர்ணமாய் ஒவ்வொரு காரியங்களையும் மாற்றி கொடுக்க அவர் போதுமான தேவனாக, நிறைவுள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில இப்படிதான் இருந்துச்சு.
உபத்திரவம், பாடுகள், காரி உமிழ்ந்தாங்க, பரிகாசம் பண்ணினாங்க, பெருத்தீனிக்காரன் சொன்னாங்க, பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க. ஆனால் முடிவோ தேவன் மகிமையில் அவரை சேர்த்து கொண்டார். இதுக்காக தான் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் ஆளுகையில் வாழ வேண்டும். ஆமென். உபத்திரம் உண்டு, உபத்திரம் உண்டு. வேதனை சொல்லி கொடுக்குது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உபத்திரம் வரும்போது என்ன பண்ணோம்? சரி, எப்படி எது தேவனுக்கு பிரியமான ஆராதனை? முற்றிலுமான அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையின் ஆராதனை. அதாவது எப்படி எது தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனையா இருக்கும்? அவருக்கு முதலிடம் கொடுத்து, என் வெறுப்புகள் எல்லாம் பின்னாடி இருக்கட்டும், அவருக்கு முதலிடம் கொடுத்து, நீங்க தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர்ங்கிற ஒரு ஆராதனை. என் தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்கும்? சுய ஞானத்தை நாடாதபடிக்கு அவர் ஆலோசனையின்படி வாழும் பொழுது அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். என்னுடைய கிரியை செயல் எப்படிப்பட்டதா இருக்கும்? மனுஷனை பிரியப்படுத்துறதா இல்லாம தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற, மனுஷனுடைய பாராட்டுதலுக்கு இல்ல, தேவனுடைய மகிமைக்காக. ஆமென். உபத்திரவத்தில் என்னுடைய அர்ப்பணிப்பை நான் எப்படி வெளிப்படுத்துவேன்? ஆமென். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அவர் தெரிந்து அழைக்கப்பட்டவர்களுடைய காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாக, முடிவிலே நன்மைக்கு ஏதுவானதை நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு? எனக்கு ஜீவ கிரீடத்தை தேவன் வைத்திருக்காரு. எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு? எனக்கு பரலோகத்துல ஒரு இடத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆமென். எனக்கு எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு? அவர் மறுபடியும் அவரோடு கூட நித்தியமா நம்ம வாழ்றதுக்கு சேர்த்து கொள்வார். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை நிச்சயம் இருக்கு? ஆமென். அப்ப இந்த வசனங்களை வாசிச்சு இதன்படி கிறிஸ்து விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஆண்டவர் நம்மள மேன்மைப்படுத்துவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. எல்லாம் எழுந்து நின்று இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய், உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகம் ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன். சொல்லுங்க, உம்மையே நம்புகிறவன், நானும் அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே காப்பா
உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எல்லா குறைகளையும் நிறைவாக்கி இருக்கிறதற்காக நன்றி. கூடவே இருப்பதற்காக, ஆறுதலாக, ஆண்டவரே, சமாதானமாக, பலனாக, இரக்கமாக, வழிநடத்துகிறவராக இருப்பதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகர மகிமை ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் பலப்படுத்தலும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக.